வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா மீண்டும் இணைவதற்கு மிக அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு வாய்ப்பை கச்சிதமாக ஓபிஎஸ் அவர்கள் அமைக்கப் போகிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து அடுத்த கட்ட முயற்சிகளையும் அடுத்த கட்ட இணைவதை பற்றியான உறுதியையும் மேற்கொள்வதற்கு இந்த சந்திப்பும் அமைய உள்ளது. மதுரையில் மிக பிரம்மாண்டமாக ஓபிஎஸ் அவர்கள் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். அந்த மாநாடு ஜனவரி மாதம் நடைபெறலாம் என்றும் இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் பல நிர்வாகிகளையும் அழைத்துள்ளார். குறிப்பாக சசிகலா அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக உரிமை மீட்பு குழு ஒன்றை நடத்தி வரக்கூடிய நிலையில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாநாட்டை நடத்தினால் தொண்டர்களது பலத்தை மக்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் பார்த்துவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் கூண்டோடு ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை தெரிவிப்பார்கள். ஏனென்றால் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு வெற்றியையும் இதுவரை அதிமுக நிர்வாகிகள் சுவைத்து பார்க்கவில்லை. காரணம், மக்களவைத் தேர்தல், இடைத்தேர்தல் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியின் கொள்கைகள் அனைத்தும் தோல்விகளில்தான் முடிந்துள்ளது. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் எழுந்துள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே குறிக்கோளுடன் ஒன்றாக இருக்கும்படி அமைத்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியும். 13 கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுகவையும் வீழ்த்த முடியும். இப்பேற்பட்ட சூழலில் அதிமுகவினர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் மீண்டும் இணைவார்கள். இந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாறுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.